ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். இன்றைக்கும் ஒரு கணக்கொண்டு எடுத்து வந்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேல்குலேட் இன் குயிக் வேன்னு சொல்லி போட்டிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் ஒன்று வந்து நீங்கள் உண்மையில் கேல்குலேட் பண்ணி இருந்தேன்னு சொன்னாக்கா இன்றைக்கி நாளே முடிஞ்சிடும். ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் படித்த மெத்தடில் இதை செய்ய போனேன்னு சொன்னேன்டா உண்மையில் அது வந்து டைமிங் வந்து ரொம்ப அநியாயமாக வீணாகும். ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. எப்படின்னு சொன்னேன்டா இதுக்கு வந்து என்ன சரி இந்த மாதிரி ஒரு கணக்கோள் வரப்போகலாம் நாங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது இதில் வந்து 9 டெக்னிக்குன்னு சொல்லி ஒன்று நாங்கள் சொல்கிறது. அந்த 9 டெக்னிக் சிஸ்டமாக நாங்கள் என்ன சார் எடுத்தேன்னு சொன்னேன்டா எங்களுக்கு வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 அப்படின்ற ஒரு மெத்தட் வரப்போக்குள்ள இந்த 9 வந்து நாங்கள் ஈஸியாக சொல்லலும் வந்து இந்த 9 அப்படின்றது வந்து 10லேருந்து 1 கழிச்சா வரும் அப்படின்றத வந்து அந்த 10 அப்படின்ற ஒரு ரவுண்ட் ஃபிகரை மாற்றிக்கொள்ளலும். இதே போல் 99ன்னு சொல்லி நாங்கள் சொன்னேன்னா அந்த 99 வந்து ஈஸியாக எங்களுக்கு வந்து மெத்தடுக்கு மாற்றுறேன்னா 100லேருந்து 1 கழிச்சா. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் வந்து நாங்கள் வந்து இந்த 9ல் வந்து வச்சிருக்கிறோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கணக்கு வர போல் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்யணுன்னாக்கா வந்து இந்த 9666 வந்து ஒரு மல்டிப்ளிகேஷனும் அதே மாதிரி மற்றவரை வந்து இன்னொரு மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறது. அதாவது நாங்கள் வந்து 1 வந்து எடுக்க போகிறோம், 2 தர 3 3 3 3ன்னு எடுத்துகிட்டு அடுத்ததை வந்து என்ன செய்ய போகிறோம் வந்து அடுத்ததை வந்து 3 தர 2 2 2ன்னு எடுக்க போகிறோம். இப்போ எங்களுக்கு என்ன நாங்கள் செய்கிறோம் அப்படி என்ன ரீசன் சொன்னாக்கா எங்களுக்கு பாருங்கள் இந்த நடுவில் வந்து இது ரெண்டையும் பெருக்கின்னு சொன்னால் எல்லாமே 9 9 வரும். ஸோ அந்த ஒரு டெக்னிக்கலுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்கிறோம் வந்து இதை வந்து ஒரு மெத்தடை வந்து குயிக்காக நாங்கள் செய்கிறதுக்கு வழி செய்கிறோம். ஸோ எங்களுக்கு ஈஸியாக விளங்குது வந்து 2 வந்து 2 2ஆல் பெருக்கின்னு சொன்னால் 4444 அதே மாதிரி 3 வந்து 3334 படிக்கனாக்கா 9999 வந்துடும். ஸோ அது அப்படியே நாங்கள் அடுத்த ஸ்டெப்பில் எழுதினேன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ இன்னைக்கு ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் இந்த 9999லேருந்து நாங்கள் என்ன செய்கிறது வந்து 10,000லேருந்து 1 கழிச்சா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாங்கள் அதில் சொல்கிறது. அப்போ அப்படி சொல்லிட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து இந்த பிரக்கெட்டை இல்லாமல் ஆக்கிறதுக்கு முன்னுக்கிற நம்பரால் நாங்கள் பெருக்கின்னு சொன்னால் அந்த 4444 வந்து ஒரு தடவை பெருக்கின்னு சொன்னாக்கா அந்த அமௌண்ட்டும் திரும்ப அதுலேருந்து ஒரு 4444 கழிக்கிறேன்னு சொல்லி ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஈஸியாக என்ன செய்யலும் வந்து வந்த ஆன்சர்லேருந்து ஈஸியாக வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கழிக்கிறோம். ஸோ அந்த ஆன்சர்லேருந்து என்ன செய்ய போகிறோம் வந்து அதுலேருந்து ஒரு 10,000 நாங்கள் 1 எடுத்துன்னு சொன்னாக்கா அப்போ 44 43 ஒதுங்கிடும். அப்போ மீதி வந்து அந்த 10,000ல் வந்து இந்த 4444 கழிச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அன்றைக்கி விளங்குது 5556 பேலன்ஸ் வரும்னு சொல்லி. ஓகே, ஸோ அதை இதோட இன்க்ளூட் பண்ணின்னு சொன்னாக்கா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வர கணக்குகள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு லாஜிக் பண்ணி என்ன செய்யணுண்டாக்கா பெருக்கி டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன செய்யணும் அதை வந்து ஒரு 9க்கு எப்படி மாற்றணும் அப்படின்ற ஒரு நுணுக்கத்தை கொண்டு வந்தேன்னு சொன்னாக்கா எவ்வளோ பெரிய கணக்கு வந்தாலும் ஈஸியாக விளங்கிடும். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அடுத்த